Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான சேமியா கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சேமியா பாயசம் மாதிரி தான். ஆனா நம்மளோட சேமியா பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். இத வந்து கொஞ்சம் கூட கெட்டியா நல்ல க்ரீமியா நம்ம பண்ண போறோம். இதுல வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸை ஊற வச்சு அரைச்சு சேர்க்க போறோம். அதனால நம்மளோட கீர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா நல்ல க்ரீமியா நல்ல ரிச்சா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல ஒரு 10 போல பாதாம் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த பாதாமோட தோல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தோலை வந்து நம்ம எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி பாதாமோட தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 ml. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு அந்த தோல் நீக்கி வச்சுருக்கோம்ல பாதாம் அப்புறமா முந்திரி பருப்பு அதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேகட்டும். பால் வந்து பாதியாக குறைஞ்சி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பால் அப்புறமா வந்து அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும் நம்மளோட கீருக்கு. இப்போ நம்மளோட கீர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நட்ஸை வறுத்துட்டு அப்புறம் அதே நெய்யில் வந்து நம்ம சேமியாவை வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு அதை வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாமை வந்து இந்த மாதிரி பீசஸாக கிடைக்கும்ல அது எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே அந்த திராட்சை பலூன் ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து நான் மாற்றி வச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இது வந்து ஏற்கனவே ரோஸ்டட் சேமியான்னு கடையில் கிடைக்கும்ல அது எடுத்திருக்கேன். வறுபடாத வெள்ளை சேமியானா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த சேமியாவையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து சேமியாவை பாலில் கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து 1.5 லிட்டர் பால் தேவைப்படும். நான் வந்து 1 லிட்டர் பால் இப்போ சேர்த்துருக்கேன். இது வந்து 4 கப். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறேன். அந்த கீர் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக பண்ணுறேன். சேர்த்துட்டு பால் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1 கப் சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சேமியா வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மீதி பொருட்கள் சேர்க்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சேமியா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அப்படி இந்த சர்க்கரையும் கரைஞ்சி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல பாலில் வந்து நட்ஸ் எல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவே வந்து அதை சேர்த்ததுமே கொஞ்சம் கெட்டியாக நல்லா க்ரீமியாக வந்துடும். அப்படியே உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்து அப்படி கீர் மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உடனே அது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக க்ரீமியாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரிச்சான க்ரீமியான சேமியா கீர் வந்து ரெடி ஆகிரும். இது வந்து அப்படியே சூடாக நல்ல ஒரு திக்காக ஒரு க்ரீமியாக சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொதிக்க வச்ச பாலை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து அதையும் காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். நமக்கு வந்து திக்காக சர்வ் பண்ணுறது கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இதில் வந்து இது வந்து 1 கப் பால் 250 ml. இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னாலே போதும். நமக்கு வந்து கெட்டியாக வேணும்னா அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக பால் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். பாயசம் நான் பாயசமாக செஞ்சுக்கலாம். கீர் மாதிரி வேணும்னா திக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 in 1 ரெசிபி மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நமக்கு வந்து பாயசம் கெட்டியானாலுமே இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்ச பாலை வந்து நம்ம சேர்த்து கலந்து விடுறப்போ கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு வந்து தேவையான பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். டடா, அவ்வளோதான் நம்மளோட சேமியா கீர் வந்து ரெடியாக இருக்குது. நல்லா ஒரு ரிச்சாக நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.